ஹாய் கைஸ், இது உங்கள் ஜீவடெங்கல் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம்னா நிறைய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சில வாக்குறுதியை நிறைவேற்றல. அது மட்டும் விஜய் ஏடிஎம்கே மொத்தமா அழிக்க பாக்குறாரு. அப்படியே நிறைய ரூமர்ஸும் பரவி இருக்கு. அது மட்டும் வாக்குறுதி சரியா நிறைவேற்றலன்ட்டு பல குற்றச்சாட்டை ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. அதை பத்தி சிபிஎம் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி சைடுல வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஒரு பேரும் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஏடிஎம்கே அழிக்க பாக்குறாரு விஜய் அவர்கள். ஏன்னா ரெட்டைகள் அதான் அம்மா அவர்கள் கை கட்டினாரு அப்படி சொல்றாங்க. கை கட்டினாரு அந்த தலைவா வில்லிஸ்க்காக. இப்ப அதான் கை கட்ட வச்சவனால மொத்த கட்சி அழிக்க பாக்குறாரு. மறைமுகமா அழிக்கிறாரு. பணத்தை கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டாரு. அதான் சட்டமன்றத்தில் 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு ஏடிஎம்கே டிவிகே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் சொல்றாங்க. மறைமுகமா அட்டாக் பண்ணி விலை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய் அவர்கள். இது தமிழ்நாடு அரசியலே ஒரு நிலையான ஒரு அரசியலா இது கிடையாது. இதுதான் தமிழ்நாடு அரசியலான்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் சரி ரொம்ப வெண்மையா கண்டிச்சிருக்காரு. இது ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியே டீகோட் பண்ணியிருக்காரு. இது சரியான ஒரு ஆட்சி கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே 3 பேர் வந்தது ஒரு ஹெல்த்தியான அதாவது ஆரோக்கியமான ஒரு அரசியலா யாராலையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சாட்டை அவ்வளவு சரி வன்மையை அதை பத்தி விமர்சிச்சிருக்காரு. இது எப்படி அவரும் பத்தி தான் சொல்லியிருக்காரு. ரெட்டை இலையை அழிக்க பார்க்கறாரு விஜய், மறைமுகமா அழிக்க பாக்குறாரு அப்படின்னு ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கோவை சைல்டு டெத்தை பத்தி ரொம்ப வருது. அதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயமா இல்லை. அந்த இறந்ததுக்கு அந்த பொண்ணு கற்பழிச்சு இறந்ததுக்கான முக்கியமான பங்கு உங்க அம்மா தான் பங்குன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடுறாங்க. அது உண்மையா போயா நமக்கு தெரியாது. யார் மேலன்னா அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்ட்டு உங்க சித்தி ஒரு பேட்டி கொடுக்குறோம். நம்ம ஒரு இதுதான் உண்மை, நம்ம நம்பிட முடியாது. யார் எப்படி வேணா சொல்லலாம். உண்மையா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. என்ன நடந்தது என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் மூலமா கோர்ட் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணும். இந்த அரசாங்கம் மேலதான் முழுக்க தப்பாண்டு கோர்ட் ஒன்னு லீக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் பழைய ரொம்ப பெருசா போயிட்டு கஞ்சா பழக்கம். தமிழ்நாட்டுல அதிகமா கஞ்சா பழக்கம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா குட்கா அதெல்லாம் போயிருக்கு. இப்போ 300 மேல கக்கா 300 கிலோ கக்கா ஒரு கார் இனோவா கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் விஜய் அவருக்கு சோதனையா ஒண்ணு இறங்கி இருக்காரு. இதுக்கு மேல சோதனை இல்லை. அது மட்டும் பீகார்ல இருந்து வந்தவங்க, அதாவது வெளி மாநிலம் நம்ம உழைக்க வந்தவங்க, உங்களை பத்தி நம்ம தெரியும். உழைக்கிறாங்க, உங்களை மாதிரி உழைக்க யாராலையும் முடியாது. வெளி மாநிலம் சம்பாதிக்கணும், நம்ம நாட்டில் சம்பாதிக்கலாம். அவங்களை பத்தி நமக்கு தெரியும். அவங்க கஞ்சா கடத்திருக்காங்க, அதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இப்படி போயிருக்காங்க வழி மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இனி வெளி மாநிலம் நம்ம மாநிலம் வரவங்களுக்கு உங்க பயோடேட்டா நாங்கள் எடுத்து வைப்போம், உங்க பயோ நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோன்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை. அஃபிஷியல் நாங்கள் அது மாதிரி பண்ணுவோன்ட்டு. இப்போ இதை பத்தி ஃபுல் டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகுது அடுத்து தமிழ்நாட்டில் ஒன்னும் சுஸ்டன் பேக் வருது. அது மட்டும் எதிர்கட்சி அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவங்க பத்தி இதை பத்தி வன்மையா கண்டிச்சிருக்காதா. இதை பத்தி வன்மையா கண்டிச்சிருக்க எதிர்கட்சி வரலாம் எப்படி ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்க. என்னன்னா சத்தியமா சொல்ல இது குதிரை பேர் அரசு தான் விலைக்கு வாங்கியிருக்கு. இந்த அரசு அவருக்கு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் வாக்குறுதி குறு விவசாயி பெரு விவசாயம் பிரிச்சிங்க. எல்லாரும் கடன் தள்ளுபடி தானே சொன்னீங்க. இப்ப விவசாயி எது கடன் வாங்க போறாரு? நான் வீடு கட்ட வாங்கினாரா, ஹாஸ்பிட்டல் கட்ட வாங்கினாரா, இல்ல காலேஜ் கட்ட வாங்கினாரா, ஸ்கூல் கட்ட வாங்கினாரா, இல்ல ரோடு போற வாங்கினாரான்ட்டு கேள்வி மேல கேள்வி எழுப்பிருங்க. விவசாயி வாங்க விவசாயத்துக்கான கடன் அது மொத்தமா ரத்துனா சொன்னீங்க. வாக்குறுதி சிறு விவசாயி குறு விவசாயம் எதுவுமே கிடையாது. 50 விழுக்காத தள்ளுபடி எல்லாம் எதுவுமே நீங்க சொல்லலையே. இப்ப மட்டும் ஏன் இது மாதிரி சொல்றீங்கன்ட்டு நிறைய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் விஜய் நின்ன தோத்த எம்எல்ஏ அவர் கட்சியில எம்எல்ஏ 6000 விஷயத்துல தோத்த எம்எல்ஏ பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. விஜய் ஐஏஎஸ் முடிவால இது பண்ணிருக்காரு. இது நிச்சயமா விஜய் மாத்தணும்ட்டு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பத்தி ஒரு பெரிய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் அடுத்த ஏன்னா தமிழ்நாடு நடக்க போகணும் சத்தியமா தெரியல. மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.